ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் கிளம்பி இருக்கிறது. நேற்று ராகுல் காந்தி விஜய்கிட்ட தொலைபேசியில் பேசினார். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை, இப்போ அதாவது முதல் கட்டமாக அவர் பேசியிருக்கிறார் அப்படின்லாம் ஒரு விஷயம் பரபரப்பாக நேற்று பேசப்பட்டது, இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது பரவலாக இருக்குது. இன்றைக்கி பேப்பரோட ஹெட்லைன்ஸே அதாக தான் இருக்குது. ஸோ இதை ஒரு முன்னணி பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸாக போட்டிருக்காங்க. இது உறுதி செய்யப்படாத ஒன்று விஜய் சொல்லியிருக்கணும், இல்லை டெல்லியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து அறிவிப்பு வெளியாக இருக்கணும், இல்லை ஸ்டேட் காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடெண்ட்டோ இல்லை வேறு யாரோ அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸை போடுறாங்க அப்படின்னாலே இது ஒரு கூட்டு சதி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ இதை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன, எது உண்மையாக இருக்குது, எது பொய், இதில் யார் கிளப்பி விடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையாக பொய்யா, எதற்காக இப்படி கிளப்பி விடப்படுது திடீர்னு அப்படின்றதான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட்டை கிளப்பி விட்டாங்க. அதுக்கு நிறைய ஆட்களை வைத்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியை உடைக்கணும். இப்போ பீகாரை உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கான ஒரு கட்சியாக, பிராமணர்கள் கட்சியாகத்தான் பீகாரில் இருந்தது. அப்படி இருக்கிற வரைக்கும் அவர்கள் தலை தூக்கவே முடியல. ஒரு பக்கம் யாதவர்கள் ஒரு பக்கமும், அப்புறம் ஜேடியு ஜனதாதள் யூ அப்படின்ற நம்ம நிதிஷ்குமார் கட்சி இருக்குல்ல, அதுவும் ஒரு ஜாதி கட்சி தான். அவரும் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் தான். அது ஒரு பெரிய ஜாதி இல்லைன்னா கூட அவர் மேலே ஒரு பிற ஜாதியின மைனாரிட்டிகளுக்கும் கொஞ்சம் அவர் மேலே ஒரு இது உண்டு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல பிஜேபிக்கு ஒன்றுமே கிடையாது, பிராமணர்களும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் தான் இருக்கான். அது மொத்தமே 10% தான். அதில் 10%ல் 6% தான் போலிங் ஆகும். அந்த 6%ல் 3-4% தான் இவங்களுக்கு விழுகும். ஸோ அப்போ இதை வச்சு என்றைக்கு எந்திரிக்க முடியாதுன்னு என்ன பண்ணுறாருன்னா, யாதவ்ஸை உடைக்கணும். முடியலை, இவங்களால் முடியவே இல்லை. முஸ்லீம்ஸுக்கு செத்தாலும் பிஜேபி ஓட்டு போட மாட்டான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டியும் இவனுக்கு ஓட்டு போட மாட்டான். உடனே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, முதல்ல நமக்கு இருக்கிற அந்த 3% ஓட்டை 5% ஆக்கிடலாம் முதல் கட்டமாக. ரெண்டாவது கட்டமாக ஜேடியூவை ஆட்டையை போடுறோம். அது நிதிஷ்குமாருக்கு ஒரு தனிப்பட்ட முறையான செல்வாக்கு இருக்குது ஜனதாதளத்துக்கு ஆரம்பத்தில் இருந்தே. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல நிதிஷ்குமாரை உள்ளே சேர்த்து கூட்டணி போட்டு பின்னால் நிதிஷ்குமாருக்கு ஆப்பு சொல்லிடுவோன்னு சொல்லி 10 வருஷமாக வேலை பார்த்து இன்றைக்கி ஆப்பு சொல்லிக்கிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 89 இடம், 87, 88 இடங்களை பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அவரும் 85 இடங்களாக ஜெயிச்சிருக்காரு. போன முறை அவர் 43 தான் ஜெயித்தார். ஸோ அவருக்கு ஆப்பை இறக்கிட்டாங்க. 10 வருஷமாக இறக்கிட்டு ஏன் தயவு இல்லாமல் நீ வர முடியாதுன்னு முதல்ல அவரை உள்ளே எழுதிட்டாங்க. ரெண்டாவது தான் இப்போ ஆர்ஜேடியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னோடனே அது ஒரு யாதவ் கட்சின்னு சொல்லி சுருக்கி இவங்க யாதவர்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டு அவர்களுக்கு விழுகக்கூடிய இஸ்லாமிய ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஜேஎம்எம்மை உள்ளே கொண்டு வரோம். யார்? ஓவைசியை உள்ளே கொண்டு வந்து அந்த ஆளுக்கு காசை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டை பிரித்து ஆர்ஜேடிக்கு விழுக வேண்டிய இஸ்லாமியர் ஓட்டை உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி/எஸ்டி மக்கள் தலைகீழாக நின்னாலும் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க கேடு கட்டவங்க, நம்மளை அழிப்பதே இவர்கள் தான் தெரியும், பிஜேபி தான் தெரியும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ராம்விலாஸ் பாஸ்வானை உள்ளே இழுத்து போடுறாங்க. ஊழல் வழக்கு அது இதுன்னு சொல்லி மிரட்டி உள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் அவரும் ஜாயிண்ட் ஆகிடுறாரு. எதுக்குங்க அவ்வளோ வழக்கெல்லாம் போகிறீங்க, நான் உங்களோடய சேர்ந்துறேன். அப்போ அதாவது பட்டியலினத்து மக்களையும் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அவர் பையன் இப்போ சிராக் பாஸ்வான் இருக்கார், அவரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது பிஜேபிக்கு ஆகவே ஆகாத ஒரு இனக்குழுவை, அதன் தலைவனை உள்ளே இழுத்து கொண்டு வந்துட்டு அந்த இனத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்படி என்ன பண்ணுறாங்க, பீஸாக எதிராளிகளை பிரித்து அதில் சிலரை தன்னோட சேர்த்து கொண்டு சேராதவர்களை அழித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, தலைக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஆட்டையை போடுறாங்க. இப்படி ஒரு 10 விதமான பிளானில் 10 வருஷமாக செயல்பட்டு இன்றைக்கி 202 இடம் பிடிச்சிட்டான். 2 இடம் கூட பிடிக்க முடியாத பிஜேபி 202 இடம் கூட்டணியோடு பிடிச்சிருக்காங்க. ஸோ இதைத்தான் தமிழ்நாட்டில் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, கம்யூனிஸ்ட்டு அவர்களோட வரமாட்டாங்க. பீகார்லேயும் அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட்டு ஆர்ஜேடியோட இருக்குது, ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோட. ஸோ அவர்கள் வரமாட்டார். அவருக்கு செத்தாலும் அவர்களுக்கு கொள்கையை வேறு, இது வேறு, அது சாத்தியமே இல்லை. காங்கிரஸும் வராது. சரி, இப்போ திமுகவோட இந்த 3 கூட்டணியை விட்டுட்டு மீதி யார் இருக்கான்னு பார்க்குறாங்க. மீதி திருமாவளவன் இருக்கார். திருமாவளவனை இழுக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணுறாங்க. அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பட்டியலினத்து மக்களையும் மொத்தமாக நம்ம ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கட்சின்னு இல்லாமல் எல்லாரையும் உள்ளே கொண்டு வர மாதிரி ஆயிரும் அப்படின்றக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கவுண்டர்களை உள்ளே கொண்டு வரோம். அவர்கள் ஏற்கனவே கொங்கு பெல்ட்டில்
இவர்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவர்களை இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்படி பிளான் பண்ணுறான். கவுண்டரில் உள்ள கொண்டு வந்து அதை அந்த கட்சி கவுண்டர் தேவர் இந்த 2 இதில் இருக்கிறவர்களே தலைவராக போட்டுட்டு அந்த பெருவாரியான வாக்குகளை உள்ளே சுரண்டி இழுத்துடலாம். அப்போ வந்து இன்னும் இப்போ இருக்கிறது வந்து வன்னியர் வாக்கு அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு அமௌண்ட்டை பெட்டியை கொடுத்துட்டோம்னா அன்புமணி ராமதாஸை அப்படியே கொண்டு வந்து எல்லாத்தையும் அடகு வச்சிட முடியும். இல்லைன்னா அன்புமணியை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு டபுள் பிளானில் அன்புமணியை மிரட்டியும் காசை கொடுத்தும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மெஜாரிட்டி கம்யூனிட்டி உள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி கவுண்டர் கம்யூனிட்டியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ஜாதி ரீதியாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த இது பட்டியலினத்து மக்களை உள்ளே கொண்டு வந்து திருமாவளவனுக்கு பயங்கரமாக அஸ்கா போடுறாங்க, காசு கொடுக்குறேன்றாங்க, பதவி தரேன்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கொள்கை ரீதியாக அவர் போலனவன் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை 7.5 கூட்டி காரை அடித்து இப்போ இது பண்ணுறது, அவரை எப்படியாவது பண்ணி ஆளே முடிச்சு கட்டிடணுன்ற அளவுக்கு பல ட்ரைகள் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ விஜய் என்ன இப்போ திமுகவில் இருக்க காங்கிரஸை உடைக்கணும். இப்போ காங்கிரஸ் இவங்களோட வந்து சேர மாட்டான். அதனால் என்ன பண்ணுறதுன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மோதலை ஏற்படுத்தி காங்கிரஸை திமுகலேருந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா திமுக காலி அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ திமுகவும் கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இருக்கும், திருமாவளவன் மட்டும்தான் கூட்டணியில் இருப்பாங்க. மற்ற எல்லா தரப்பையும் பிரிச்சிட்டோம்னா ஏன்னா காங்கிரஸ் கொண்டு போய் விஜயோட சேர்த்து விட்டோம்னா அதுவும் சுக்குநூறாக காங்கிரஸும் போயிடும், காலியாயிரும், திமுகவும் காலி ஆயிரும். நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஜெயிச்சிடலாம் 10,000 ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தான் அவருடைய மத்திய உளவு பிரிவை வைத்து இது மாதிரியான ஒரு தகவலை பத்திரிகைகளில் பரவி விட்டுருக்காங்க. கோடி மீடியாவும் அதை இவங்க சொல்கிறாங்கன்றக்காக பூஸ்டப் பண்ணும். யார் சொல்லி நீ ஃப்ரண்ட் பேஜில் போடுறீங்க? எப்படி வந்து ஒரு தேசிய அளவில் பெரிய பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜில் யார் சொன்னால் என்ன ஆதாரத்தை வச்சு போடுறீங்க? எவனா ஒருத்தன் சொல்லி தானே போட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுதான் கோடி மீடியான்றது. பணத்தை கொடுத்து அவனே தகவல் சொல்லிடுவான், இப்படி ஒரு இதை கிளப்பி விடுங்க, போடுங்க, பண்ணாங்க அப்படின்ன உடனே சில பேர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பைத்தியம் பிடிச்சவன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவனும் இதை போட்டுருவான். இவனை பார்த்து நாளைக்கு எல்லா டிவிக்காரனும் இன்றைக்கி எல்லா டிவிக்காரனும் லைவ் எடுப்பான். இப்படி என்ன பண்ணுறேன்னா ஒரு பெரிய ஒரு லாபியை செட் பண்ணி நடக்காத ஒன்று நடந்ததாக, ஏன்னா ராகுலும் சொல்ல போகிறதில்ல, விஜயும் சொல்ல போகிறதில்ல, உன்னை கிளப்பி விட்டு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி விட்டு அப்புறம் என்ன ஆகும், காங்கிரஸ்காரன்லாம் வந்து ஆமாம் அங்கே போனால் நல்லா சீட்டு கிடைக்குன்ற மாதிரி உன்னை கிளப்பி விட்டு அதிலே அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா காங்கிரஸ்காரர்லாம் நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் கூட போனோம்னா அதிக சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது, கேரளாலையும் இருக்குது. அதனால் விஜயோட கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னா கேரளாலையும் காங்கிரஸ் மேலே வந்துடும் கம்யூனிஸ்ட்டை ஒழிச்சிட்டு அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்கன்னு பிஜேபிக்காரனே உளவு பிரிவை வச்சு ஏற்பாடு பண்ணி கோடி மீடியாவை வச்சு இதை பரப்பி விட்றான். உடனே இந்த கூமுட்டை காங்கிரஸ்காரன் இருப்பான்ல, அதாவது எல்லாரையும் நம்ம சொல்லலை, அதில் விவரம் தெரிந்தவர்களையும் சொல்லலை, அவங்க ஒன்று ஆமான்னொடனே அதை பூஸ்டப் பண்ணி பாருங்கள் காங்கிரஸ் உள்ள தொண்டர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கவங்கலாம் திமுகவுக்கு எதிராக இருக்காங்க, விஜயோட பொண்ணு விரும்புகிறாங்கன்னு சொல்லி ஒரு லாபியை ரெடி பண்ணி காங்கிரஸை உடைச்சி அதை கொண்டு போய் விஜயோட சேர்த்து அவங்களையும் நாசப்படுத்துறதுக்கான வேலையை பாஜக இப்போது தொடங்கி இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா காங்கிரஸை உடைச்சி விஜயோட சேர்த்து விட்டுட்டு ஒன்று விஜய் நம்மளோட சேரணும், சேர மாட்டாங்க அப்படின்னா விஜயும் காங்கிரஸையும் உடைச்சி தனியாக தெருவில் விட்டுற வேண்டியது. அவங்க 15% ஓட்டு வாங்கினாலும் ஒரு சீட்டு கூட கிடைக்காது. அப்போ காங்கிரஸில் போச்சுன்னா 2-3% ஓட்டு காங்கிரஸ் இருக்குல்ல தமிழ்நாடு ஃபுல்லானா ஒரு 3-4%, அது திமுக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ திமுக பல தொகுதிகளில் தோற்றுரும். அப்போ அதிமுக ஒருங்கிணைச்சு பிஜேபியோட போட்டு ஏற்கனவே அதிமுக பிரிஞ்சவங்கெல்லாம் சேர்த்து போட்டு வந்த கட்சியெல்லாம் பொறுக்கி போட்டு நம்ம ஒரு அமௌண்ட் அடிச்சிடலாம் அப்படின்றது தான் அவர்களுடைய பிளானாக இருக்குது. கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் பீகார் மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஓட்சோரியில் பாதியை காலி பண்ணிவிட்டு தலைக்கு 10,000 ரூபா அதே ஸ்டைலில் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்கன்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல். இது முழுக்க ராகுல் வந்து பேசவும் இல்லை, அதை ராகுல் ஒத்துக்கவும் இல்லை, விஜயும் ஒத்துக்கலை, விஜய் கட்சியிலையும் அதை ஒத்துக்கலை. எனவே இந்த போலி தகவலை கோடி மீடியாக்கள் பரவி விட்டுருக்கு, அப்படி பரவி விட்டுருக்கு திமுக ஒழிச்சு கட்டுறதுக்கு அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லாஜிக் சூத்திரம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.